சொன்ன மாதிரி கரெக்டான டைம்க்கு வந்துட்ட. பொண்ணு தேடுறதுல அவ்வளவு ஆர்வம். ஏய், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீதாண்டி. எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? ஒழுங்கா ஊர்லயே அங்கவையோ இல்ல சங்கவையோ யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருப்பேன். அவங்கள பேசி குட்டையை கிளப்பி விட்டுட்டு இப்ப இங்க வந்து காலேஜோட வாசல்ல நிக்க வச்சிருக்க. அப்படியே கிழிச்சிருப்ப. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுல எவ்வளவு சண்டை வந்துச்சு, மறந்துட்டியா? ஐயோ சரி சரி, அதை விட அத பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு. ஆமா, என்னடி யாரையுமே காணோம்? இந்த டே 9 மணி காலேஜுக்கு 7:45 வந்து நின்று கொண்டா. செக்யூரிட்டி அண்ணனே இப்பதான் வந்து காலேஜே திறந்திருப்பாரு. பொறுமையா கிளம்பிட்டு இருந்தவள ஷால் கூட பின் பண்ண விடாம அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்ட. ஐயோ இல்லடி, காலையில காலேஜ்க்கு வரவங்க பாதி பேர் உள்ள போயிட்டாங்கன்னா நம்ம எங்க போய் தேடுறது? அதான் வாசல்லே நின்னு அப்படியே வரவேற்க வேண்டியதுதான். இப்ப எல்லாம் கொஞ்ச நேரத்துல கூட்டமா வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்படியே ஒன்னொன்னா பாத்துக்குவோம். சீ, கேவலமா இல்ல? ஏன் 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 நான் கேவல பண்ணும்? நான் என்ன தப்பா பண்ணேன்? பொண்ணு தானே தேடுறேன். பொண்ணு தேடுறதுல ஓகே தான்டா. ஆனா ஒரு பொண்ணு கூட மிஸ் பண்ணிட கூடாதுன்னு காலேஜ் வாசல்ல 7:45 வந்து நின்ன பாத்தியா? அதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இருக்கும் இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ இவ்ளோ பெரிய காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க, இங்க எத்தனை பசங்க இருப்பாங்க? ஏண்டி ஒரு பையன் மேலே கூட வாடி உனக்கு லவ் வரல? நான் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது 2 சீனியர் அண்ணா வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. பாரா, அவங்க 2 பேருமே சும்மா டைம் பாஸ்க்கு தானே தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா கிட்ட வந்து சொன்னேனா, அம்மா பேசி அவங்க 2 பேரும் துரத்திட்டாங்க. பின்ன சுடர மன சும்மாவா? ஒண்ணுமே பெருசாலாம் பண்ணலடா. வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர்ல காஃபி கொடுத்தாங்க. 2 பேரும் அங்கேயே செத்துருப்பாங்களே. கேளு, அப்புறம் என் பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கீங்க, அதனால நீங்க கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பசங்க ஐயோ உங்க பொண்ணு வேணா உங்க பிரியாணி வேணான்னு ஓடிட்டானுங்க. அவ்வளவுதான்டா. ஆனா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்திரன் எங்க இருந்தாவது நம்மள பார்க்க வருவானு. ஆனா கடைசியில எனக்கு இப்படி பல்பு கொடுத்துட்டு போவானு சத்தியமா நினைக்கல மச்சான். நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம நிக்கிறான் மச்சான். டே என்ன பாக்குறான்? ஆட எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் சார் வாயை பொளந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. பாக்கட்டும். ஏண்டா டே, மினி இட்லி மாதிரி 2 கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு சிமிட்டாம. மச்சி, இந்த பொண்ணு ஓகேவா? மச்சி செம்மையா இருக்கால. சூப்பரா இருக்காடா. மச்சி போய் பேசட்டா? போய் பேசு மச்சி. ஆனா மூக்குலயே 2 விழும், பரவாயில்லையா? ஏண்டி? கொஞ்சம் பின்னாடி சூடு கண்ணா. என்னடி, யாரும் இல்லையே? டே பேக்கு, உன் பின்னாடி இல்லடா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி. பொண்ணுக்கு பின்னாடியா? யாரு அவன்? இந்த பொண்ணுக்கு மேட்சிங்காவே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். அவன் தான் பொண்ணோட அண்ணன். என்னது, பொண்ணோட அண்ணனா? இல்ல இந்த பொண்ணு வேணாம், நல்லா இல்ல, ரிஜெக்டட். ஆமாடா, இப்படி ஒன்னொன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே இரு. அட்லீஸ்ட் உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு அது சொல்லுடா, அதுக்கேத்த மாதிரியாவது தேடுவோம். என்ன மாதிரி பொண்ணுனா, எனக்கு அழகா இருக்கணும் அப்படி இப்படிலாம் அவசியம் இல்ல, ஆனா மனசு இருக்கணும். அதுக்கு மேல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஏன் அம்மா அப்பா இல்லன்னா கூட ஓகே தான். டேய், என்னடா குடும்பத்தையே சாவடிச்சிட்ட? இல்லடே, ரொம்ப எதிர்ப்பு வரும், அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. அதுக்கு யாருமே இல்லனா அந்த பொண்ணை மட்டும் சமாளிச்சுட்டு கட்டி தூக்கிடலாம்ல, அதுக்குதான். ஆனா மொத்தமாவே ஃபில்டர் பண்ணிட்டேடா, அந்த பொண்ணு மட்டும் தான் வேணும்ங்கற. எங்க போய் அப்படி ஒரு பொண்ணை தேடுறது? சரி பாப்போம். டேய் ஆதி, அங்க பாரு ஒரு பொண்ணு வரா. இவ ஓகேவான்னு பாரு. மச்சான், பார்த்தாலே தெரியல, இவ மேட் இன் சைனாடி. எனக்கு மேட் இன் இந்தியா, அதுவும் பர்டிகுலரா மேட் இன் தமிழ்நாடு தான் வேணும். டேய், இப்படி ஃபில்டர் போட்டு அடிக்கிட்டே போனீனா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. என்ன மச்சான் இப்படி சொல்ற? உன்னை நம்பி தானே வந்தேன். சரி, இப்படி வாசல்ல நிக்கிறது எனக்கே கன்றாவியா இருக்கு. உள்ள வா, கேண்டீன்லயாவது உட்கார்ந்திருப்போம். அங்க யாராவது சாப்பிட வருவாங்கல்ல, அப்படியாவது கரெக்ட் பண்ணுவோம். வா. ஓகே மச்சான். கேண்டீனுக்கு வந்தாச்சு. டேய் மச்சான், ஒரு கூல் ட்ரிங்க் சொல்லுடா. கூல் ட்ரிங்க் சொல்லிட்டா? ஏய், எனக்கு பொண்ணு செட் ஆகுற வரைக்கும் உனக்கு சோரே கிடையாதுடி. டேய், என்னடா அது கொடுமையா இருக்கு. அப்பதான் நீ கொஞ்சம் ஆர்வமா தேடுவ. நீ என்னமோ ஜாலியா உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, சீக்கிரமா இந்த 2 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு பொண்ணு செட் ஆனதாண்டி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். உன் மரமண்டைக்கு புரியுதா இல்லையா? டேய் புரியுதுடா, அதான் டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோமே. இதுக்கு மேல என்ன மச்சான் பண்றது? இங்க பாரு, எனக்கு தேவை ஒரு பொண்ணு, உனக்கு தேவை ஒரு பையன். அது மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம கல்யாணம் ஈஸியா நின்றோம். எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்ன்றதையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல தேடி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. டேய், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? நீ என்னடா சொன்ன? அம்மா அப்பா இருக்க கூடாது, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருக்க கூடாதுன்னு இத்தனைத்தையும் தூக்கிட்டேனா நான் எங்கடா போய் தேடுறது? ஆமால, கொஞ்சம் கஷ்டம்தான். சரி ஓகே விடு, அவங்க எல்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டு போறாங்க. சரி, அப்ப என்ன மாதிரி குணத்துல ஒரு பொண்ணு வேணும்னாலும் சொல்லு, பேசி பழகுனாதானே தெரியும். எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா,
உன்ன மாதிரி இருந்தா ஓகே தான். என்ன மாதிரியா? ஆமா மச்சான். அட ஆமாண்டி. இப்போ நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறோம், ஹாய் மச்சான், ஹாய் மச்சி அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிற மாதிரி, அதாவது உன்ன மாதிரி கேரக்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அதை தாண்டி நீ வந்து எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிட்டடி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பா நீ எனக்கு கனெக்ட் ஆயிட்ட. அந்த மாதிரி எனக்கு வேணும்டி. இல்ல, என்ன சொல்ல வர இப்போ? ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பா? அப்படின்னா அதுக்கு பேர் வைக்கலாம் எனக்கு தெரியல. ஆனா பாரு, இப்போ என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் டெய்லியுமா மீட் பண்ண முடியும்? காலேஜோ இல்ல ஸ்கூலோ இல்ல ப்ரொஃபஷன் வைஸ் ஒன்னா இருந்தா மீட் பண்ணுவாங்க. பட் நீயும் வேற ப்ரொஃபஷன், நானும் வேற ப்ரொஃபஷன். ஆனா கிட்டத்தட்ட நம்ம பாத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு 2 மாசம் இருக்குமா நம்ம பழக ஆரம்பிச்சு, அந்த 2 மாசமும் நம்ம கண்டினியூஸா டெய்லி பாத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கோம். அதுவும் ஃப்ரம் த டே ஸ்டார்டிங்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், என் கூட தான் நீயும் டைம் ஸ்பெண்ட் பண்ற. எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்திருக்கோமா? இல்ல. உன்னை நானும் பயங்கரமா கலாய்ச்சிருக்கேன், என்ன நீயும் பயங்கரமா கலாய்ச்சிருக்க. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு தடைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம 2 பேரும் நம்மள விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருக்கோமா? இல்ல. ஏன்னா நான் விட்டுட்டு போகணும்னு நினைச்சா கூட நீ என்ன விட மாட்டடி மச்சான். அதனாலதான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும்னு. இதயம் உன்னை கண்டதும் என்று பறவை போல பறக்கிறதே, உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே இனிமேலின் சொர்க்கம் உந்தன் 2 விழிகளிலே. ஐயோ என் உறக்கம் என்றும் உந்தன் மடிமேலே. டேய், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன்டி இப்படி கேக்குற? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னியே, அதான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி நம்ம ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணுறோம்ல. டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணாமல் நான் இருந்ததே இல்லை, உன்னை பார்க்காமலும் நான் இருந்ததில்லை. நம்ம 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு நாளையில் ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எப்படிடா பாசிபிள்? அதுவா நடக்குதா இல்லை நம்மள அமைச்சிக்கிறோமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய பிளான்ஸ் போட்டிருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம், ஒன்று சேர்ந்துருக்கோம். நீ என்ன நிறைய இடத்துல பயமுறுத்தியிருக்க, நானும் உன்னை வச்சு செஞ்சுருக்கேன். அதெல்லாம் மீறியும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுதுன்னா அதே இது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு நீ நினைக்கிற? என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னா மேபி அதுவா இருக்குமோ? எதுவா இருக்குமோ? அதான் மச்சான், அதான் அது நிம்மதி. ஸ்டெல்லா சொல்லுடி. நிம்மதி, நீ கிளாஸ்க்கு வரலையா? கேண்டீன்ல காலையில என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வரேன் ஸ்டெல்லா, நீ போ. தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஓகேடி. நான் சும்மா தான் கேண்டீன் பக்கம் வந்தேன். சரி இங்கே உட்காந்துருக்கேன்னு உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். பா, யாரா அவ? ஏஷியன் பெயிண்ட்ல வெள்ளடிச்சா கூட இந்த கலர்ல இருக்காதே, அதை விட வெள்ளையா தெரியுறா. மச்சான் மச்சான், என்னடா இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எனக்கு என்னவோ இந்த பொண்ணு ஓகேன்னு நினைக்கிறேன் மச்சான். என்னது? இவளையே செட் பண்ணி விட்டுற மச்சான், உனக்கு ஒன்னும் பெரிய டஃப்பாலாம் இருக்காது. ஏற்கனவே உன் ஃப்ரெண்டு தானே. டி லூசு, இவெல்லாம் வேணாம். ஏன் 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 இவ வேணாம்? தெரிஞ்சு போச்சுடி, தெரிஞ்சு போச்சு. உனக்கு பொறாம. நான் உன்னை விட ரொம்ப கலரா ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பாத்துட்டேன்ல, அதான் பொறாம பண்ற. ஐயோ டி மென்டல், அது இல்லடா. அவங்க ஃபேமிலில. ஃபேமிலியா? யார் யார் யாரு? அவங்க அப்பனா அவங்க அம்மாவா? யாரு? யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்லு, தட்டி தூக்கிடுறேன். அவ புருஷன் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், கேக்குறியா? என்னது? புருஷன் கிட்டயா? அவ கால பாருடா, மெட்டி போட்டிருக்கா. ஐயோ, இதுவும் போச்சா? நிம்மதி, என்னடி ஆச்சு? ஸ்டெல்லா, ஒன்னும் இல்லடி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ போ, நான் கிளாஸுக்கு வரேன். சரிடி, நான் கிளம்புறேன், சீக்கிரம் வா. என்ன மச்சான், அவ புருஷன் கிட்ட போய் பேசுறியா? ஹே, என்ன வெறுப்பேத்தாதடி, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னடி காலேஜ் இது? ஒரு பொண்ணு கூடவா ஒழுங்கா இருக்காது? இருடா, இப்பதானே காலேஜ்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மேக்கப் டிபார்ட்மெண்ட்ஸ் இது மட்டும்தான். அந்த சைடு இன்ஜினியரிங் காலேஜே இருக்கு, பாத்துக்கலாம். சரி வா, பெல் அடிக்க போறாங்க, கிளாஸுக்கு டைம் ஆகுது. கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாதுடி. என் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பாருடா, அதுல யாராவது உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிடலாம். அப்படிங்கறியா? சரி வரேன், வா. வா. டே லூசு, என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க கிளாஸ்ல? பின்ன மனுஷனுக்கு எரிச்சலா இருக்கு. பைத்தியமே, என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்த? கிளாஸ்ல அழகழகா பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்கள யாரையாவது பார்த்து கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன்.
இங்க பாரு, ஏதாவது ஒன்னாவது நல்லா இருக்கா? எல்லாம் வத்தலும் தொத்தலுமா காஞ்சி போனது கருவாடாய் போனதுன்னு எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க கிளாஸ்க்குள்ள. டா, என் பக்கத்துல உட்காந்துருக்கே பத்து சட்டை, இது என்னடி இது மண்டை? ஏன்டா? பின்ன பாவக்காக்கி பாவாடை சட்டை போட்டு விட்ட மாதிரி இருக்கிறாவ. டா, அப்படியே பின்னாடி போனா அங்க பாரு, அது மண்டைய பாரு, அது முடி என்னடி பேய்க்காரி மாதிரி இருக்கா? ஏதோ ஏலியன் உலகத்துல இருந்து தப்பிச்சு வந்தவ மாதிரி தெரியல. லூசு, காமெடி பண்ணாத. மேம் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அதை விட எனக்கு பின்னாடி அதுக்கு மேல இதெல்லாம் ஒரு கிளாஸ்னு இங்கதான் இத்தனை நாளா குப்பை கூட்டுறியாடி? சைலன்ஸ். டேய் மேம் வந்துட்டாங்கடா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இவன் எதுக்கு எந்திரிச்சு நிக்கறான்? வாவ், செம்ம அழகு. இவங்க மேமா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் சிட் டவுன். மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சிட் டவுன். இல்ல, குட் மார்னிங். குட் மார்னிங். போதும் போதும், ப்ளீஸ் சிட் டவுன். இல்ல, குட் மார்னிங். ஐயோ, இவன் குட் மார்னிங் சொல்லி நம்மள போட்டு தள்ளிடுவான் போலே. டேய் உட்காருடா, மேம்க்கு தெரிஞ்சிர போகுது.